மேனேஜர் எப்படி தண்ணி குடிக்க போறான் பாரு கிட்ட. மேனேஜர் தம்பி கிட்ட ₹1,00,000 செக் வாங்கினியாம எதுக்கு? சம்பளம் கொடுக்கறதுக்காக சார். யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன்? மில் தொழிலாளிகள் கொடுத்தேன், வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன், நானும் எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 37,000 சொச்சம். சொச்சம் என்ன கரெக்ட் சொல்லு. 37,798 ஆச்சு சார். மீறி என்ன பண்ண? சேஃப்ல இருக்கு சார். நான் மட்டும் இந்த வீட்டுல கணக்கு கேட்கிறேன்னாக்கா என்ன ஆயிருக்கும்? ஏண்டா தம்பி, அந்த ஆளுதான் விவசாயம் இல்லாம 37,000 ரூபாய்க்கு ₹1,00,000 கேட்டா எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாமா? நான் கேட்டேன், அன்னைக்கே கேட்டேன். எதுக்கு நீ 1க்கு பக்கத்துல 5 சைபர் போட்டேன்னு. அதுதான் சம்பளம். 5 சைபரா? 5 சைபர் ஏன் கேட்ட? அது போட்டா தாங்க ₹1,00,000. ஏயா மேனேஜர், நம்ம நடத்துக்கே இப்படி துரோகம் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாத்தினே நீ நரகத்துக்கு தான் போவேன். இப்ப மட்டும் இவர் வந்து கணக்கு கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? என்னது பெத்த பிள்ளையே அவரு இவருங்கிறேன்னு? அது வந்து கண்ணே, பெத்த பிள்ளையா இருந்தாலும் 4 பேருக்கு மத்தியில நாம மரியாதை கொடுத்து பேசினாதான் மத்தவங்களும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க. தனியா இருக்கும்போது நாயே பேயன்னு திட்டிக்கலாம். அம்மா அம்மா ஜெல்லம்மா கண்ணும்மா. நாயே பேய எடுறா கையா. இப்பதான் அம்மா நாயே பேய. என்னையா கிக்க சிரிக்கிற? இது எங்க குடும்ப விஷயம். இன்னில இருந்து கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்க போறேன். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். எஸ் சார். From tomorrow onwards, it is all the கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் on my table. Yes sir. First I want see the filer. Yes sir. And then only you want see the filer. Yes sir. அப்பா, அண்ணன் எங்க படிச்சது இப்படி வெளுக்குது? சைதாப்பட்ட வண்ணந்துரை கான்வென்ட். அதான் என் புள்ள நீளம் போடாம இந்த வேலை வெளுக்குது. அம்மா கண்ணு கண்ணு. விடுறா நாயே பேய. You get out of the காளியன். யாரை கூப்பிடுறீங்க? உன்னவே கூப்பிட்டேன். என் பேர் பெருமாளுங்க. எனக்கு தெரியும் நீ காலி தானே பண்ற, அதனால தான் காலில் கூப்பிட்டேன். என்ன கப்பல் ஓட்டுறியா கார் ஓட்டுறியா? ஏங்க 50 லிட்டரா போடுறிய நீ? From tomorrow onwards all the estate cars I am the driving. You are dismissed. ஐயாவுக்கு லைசென்ஸ் இருக்குதுங்களா? All right. I am not driving. You were driving. You go. சரி. அம்மா. ஏண்டா தம்பி? இந்த எஸ்டேட்ல நான் ஒருத்த மட்டும் பொறுப்பா இல்லைன்னா இந்த எஸ்டேட்டை எல்லாரும் துண்டு துண்டா திருநெல்வேலி அல்வா மாதிரி லவக்கு லவக்குன்னு தின்னுடுவாங்கம்மா. என்னடா தம்பி? இப்ப நான் புரிஞ்சுட்டேன்னு. இத்தனை நாள் ஒழிச்சு வச்சிட்டு இருந்த யார்த்தையும் சொல்லாம நீயே வச்சுக்க. என்னது? எனக்கு என்ன தெரியும்? பாத்ரூம் சாவியில இருந்து பணப்பட்டி சாவி வரல இதுல இருக்கு. நீயே கவனிச்சுக்கோன்னு. வேண்டாண்டா. வாங்கி கேட்டா வேண்டாம்மா. வாங்கடா ராஜா. நான் சொல்ல. சரி அப்பா, என் மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது. இனிமே இந்த எஸ்டேட் கவலை எல்லாம் இல்லாம நான் குப்பு கூட பலிங் சடுக்கூட விளையாடுவேன். பத்துமா? வாடி கண்ணு. தங்கமணி. All the money. My money. All the money. My money. All the money. My money. Follow me. Rungadi. செத்து போயா? தம்பி, அந்த இஸ்பீடையாசை எனக்கு விட்டேன்னு வச்சுக்கோ, நான் ரம்மி அடிச்சிருப்பேன். இசுக்கு புசுக்கெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது. விட்டா என்னவா? சரி, உனக்கு இந்த ஏஜ் தானே வேணும்? ஏஜ் இல்லடா, ஏஜ். சரி, அது வேணும்னா நீ வந்து அந்த டிரைவர் இருக்காங்க மீசக்காரன், அவன்கிட்ட சொல்லி எனக்கு செம்பகத்தை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ல. பெருமாள், உன் மகன் செண்பகத்தை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா நானும் என் பொண்ணும் மறுத்தா சொல்ல போறோம்.